ஓம் சாய்ராம். சாய் பாபாவின் குரல். அன்பு குழந்தைகளே, அன்பான ஆதரவான வார்த்தைகளை அனைவரிடமும் கூறிக்கொண்டே இருங்கள். பல நேரங்களில் நல்லதாக ஆதரவாக சொல்லப்படும் அன்பான வார்த்தைகள் ஏற்படுத்தும் தாக்கத்தை பணத்தாலும் பொருளாலும் ஏற்படுத்த முடிவதில்லை. அதுவும் துன்ப காலங்களில் ஒருவர் சிக்கித் தவிக்கும் போது அவரிடம் அன்பாகவும் ஆறுதலாகவும் நம்பிக்கையூட்டும் விதமாகவும் சொல்லப்படும் வார்த்தைகள் ஏற்படுத்தும் நன்மைகளுக்கு அளவே இல்லை. தண்ணீரில் மூழ்கி தத்தளிக்கும் நீந்த தெரியாத மனிதனுக்கு கிடைக்கும் மரக்கட்டை பிடிகொடுத்து மிதக்க உதவுவதை போல அந்த அன்பான நல்ல வார்த்தைகள் துன்ப காலங்களில் நமக்கு தாக்கு பிடிக்க உதவுகின்றன. மிகவும் தன்னம்பிக்கை உடையவர்கள், திறமையாளர்கள் கூட சில நேரங்களில் தங்கள் தன்னம்பிக்கையையும் மன உறுதியையும் இழந்து விடுவதை நாம் பார்த்திருக்கிறோம். அவர்களே தங்களுக்குள் அவற்றை இழந்து நிற்கும் அந்த குறுகிய காலத்தில் அடுத்தவரிடமிருந்து வரும் நம்பிக்கை வார்த்தைகள் எப்படிப்பட்ட ஊக்க மருந்தாக வேலை செய்கிறது என்பதை கண்கூடாக கண்டிருக்கிறோம். இன்றைய நாட்களில் ஆதரவான 4 வார்த்தைகள் கேட்பது உண்மையிலேயே அரிதாக இருக்கிறது. எத்தனையோ வசதி வாய்ப்புகள் பெருகி இருந்தாலும் மனப்பற்றாக்குறையாலும் நேரப்பற்றாக்குறையாலும் நல்ல நம்பிக்கை ஆறுதலூட்டும் வார்த்தைகள் கேட்பது அபூர்வமாகவே இருக்கிறது. இந்த சிறிய குறைபாட்டின் விளைவுகள் வார்த்தைகளில் அடங்காதவை. சொற்கள் சக்தி வாய்ந்தவை. அவை ஆக்கவும் அழிக்கவும் வல்லமை படைத்தவை. அவைகளை ஆக்கத்திற்கே பயன்படுத்துங்கள். சந்திக்கும் மனிதர்களிடம் உள்ள நல்லதை கண்டுபிடித்து பாராட்டுங்கள். அப்படி நல்லதை பாராட்டும் போது அவர்கள் மேலும் நல்லதை செய்ய நீங்கள் அவர்களை ஊக்கப்படுத்துகிறீர்கள். மற்றவர்கள் வருத்தத்தில் மூழ்கி இருக்கையில் மனமு வந்து ஆறுதல் வார்த்தைகளை சொல்லுங்கள். வருத்தங்களையும் தோல்விகளையும் கடக்காமல் எவரும் பெரிய வெற்றிகளை அடைந்ததில்லை என்பதை நினைவூட்டுங்கள். உங்களுக்கு தெரிந்து அதே போன்ற நிலைகளில் இருந்து விடுபட்டு மேலே வந்தவர்கள் பற்றி எடுத்து சொல்லி தைரியப்படுத்துங்கள். அதன் மூலம் அதிலிருந்து மீண்டு வர அவர்களுக்கு நீங்கள் உதவுகிறீர்கள். காணும் ஒவ்வொரு திறமையையும் சுட்டிக்காட்டி வாழ்த்த தயங்காதீர்கள். பிறையாக தோன்றும் எல்லாமே முழு நிலவாகி ஒளிர்வதில்லை. எத்தனையோ பிறைகள் அலட்சியத்தாலும் கடுமையான விமர்சனங்களாலும் அமாவாசை இருட்டாய் தொலைந்து போயிருக்கின்றன. ஒரு திறமை வெளிப்படுகையில் அடையாளம் காணப்பட்டு பாராட்டப்படும் போது அந்த திறமை வேரூன்ற உதவுகிறீர்கள். தங்கள் திறமைகள் மீது உண்மையிலேயே நம்பிக்கை ஏற்படும் வரை எல்லா திறமையாளர்களுக்கும் ஆரம்பத்தில் இது போன்ற நல்ல வார்த்தைகள் தேவைப்படுகின்றன. அந்த நல்ல வார்த்தைகளை சொல்ல என்றுமே தயக்கம் கொள்ளாதீர்கள். தன்னலமில்லாத சேவைகளை செய்ய நமக்கு முடியாமல் இருக்கலாம். ஆனால் அன்பாய் 4 வார்த்தைகள் சொல்லலாம் இல்லையா? அதற்கு என்ன செலவு இருக்கிறது? அதில் என்ன சிரமம் இருக்கிறது? ஆகவே இந்த கணத்திலிருந்து சிரமமில்லாத செலவில்லாத அந்த நல்ல செயலை நாம் செய்ய ஆரம்பிப்போம். சாயை பணிக. அனைவருக்கும் அமைதி நிலவட்டும். என்றும் உங்கள் நலம் விரும்பும் பராசக்தி.